ஹாய் சில்ட்ரன், வணக்கம். வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ் ஏஞ்சல். இன்றைக்கி வாங்க நம்ம 1.1ல் 6வது சம் பார்க்கலாம். 6வது சம் என்ன பாருங்கள். ஏ வந்து ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து 2ஐ விட குறைவான ஹோல் நம்பர். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் 0வும் 1ம் நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ஐ விட அதிகமாக 4ஐ விட 4ம் 4க்கு குறைவாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த சமம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2, 3, 4 இது எடுக்கணும். சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்ட்டு பி யூனியன் சி, அதாவது வந்து தமிழில் வந்து பி சேர்ப்பு சி அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. இது வந்து இதுக்கு சமமாக இருக்கணும், அதை நிரூபிக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது தமிழில் வெட்டு பி வெட்டு சின்னு சொல்லுவாங்க, சீக்வல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. அது மாதிரி மூணாவது கேட்டிருக்கிறாங்க ஏ யூனியன் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சி. இது ரெண்டும் சமம் நிரூபிக்கணும். கொஞ்சம் பெரிய கணக்கு தான், வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, 2க்கு குறைவான நம்பர். அப்போ அது என்னன்னு நம்ம எழுதிக்கிட்டோம், 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு. பி என்ன கொடுத்துருக்காங்க, 1ஐ விட அதிகமாக 4, 4க்கு கம்மியாகும். அப்போ 2, 3, 4 அதை எழுதிக்கிட்டோம். சி என்ன கொடுத்துருக்காங்க 3, 5 அதை எழுதிக்கிட்டோம். என்னென்னா கேட்டிருக்காங்க, என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கணும், அதையும் நம்ம எழுதியிருக்கிறோம். மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும். வாங்க ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி நம்ம அதை எழுதியிருக்கிறோம். அதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே கண்டுபிடிச்சிக்கலாம், ஏ இன்ட்டு பி யூனியன் சி. அப்போ வந்து ஏ இன்ட்டு பி யூனியன் சி எழுதிக்கிட்டு ஏ வந்து என்னது நமக்கு 0, 1 ஏ எழுதியாச்சு. பி யூனியன் சி என்னது, பி யூனியன் சினா பியும் சியும் சேர்த்து எழுதணும். 2, 3, 4, 5 3 வந்து 2 தடவை இருந்தாலும் ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். 2, 3, 4, 5 எழுதியாச்சு. இனிமேல் ஏ இன்ட்டு பி யூனியன் சி என்ன செய்யணும்னு சொன்னால் ஏயும் பி யூனியன் சியும் பெருக்கிடணும். நம்ம பழையபடி பெருக்கோம் இல்லையா, அதைப்படி பெருக்கணும். இந்த பாருங்கள், 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி அதை கண்டுபிடிப்போம். அப்போ முதல்ல இருந்து ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்க்கணும். ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும்னா ஏ வந்து என்னது 0, 1, பி வந்து என்னது 2, 3, 4. இப்போ ரெண்டே வந்து சேர்க்கணும். ஏ இன்ட்டு பிக்கு 0, 2, 0, 2, 0, 3, 0, 4 1, 2, 1, 3, 1, 4 எழுதியாச்சா. ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு சிக்கு என்ன செய்யணும், ஏயும் சியும் சேர்க்கணும். ஏ வந்து சி வந்து இது, ஏ வந்து 0, 1, சி வந்து 3, 5 இது ரெண்டே சேர்க்கணும். ரெண்டு போது 0, 3, 0, 5 1, 3, 1, 5 எழுதியாச்சா. அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி ரெண்டே சேர்த்துடணும். ஏ இன்ட்டு பியும் ஏ இன்ட்டு சியும் சேர்த்துடணும். சேர்க்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 0 ஏ இன்ட்டு பியை ஃபுல்லாக எழுதிருங்க வரிசையாக. 0, 2, 0, 3, 0, 4 அடுத்து என்னது 1, 2, 1, 3 அது வரை எழுதிருங்க. 1, 4 வரை எழுதிருங்க. எழுதிட்டு இம்மா அதில் எது இல்லையோ ஏ இன்ட்டு சியில் இல்லாத பார்க்கணும். இப்போ 0, 3 வந்து ஏற்கனவே எழுதியிருக்கோமா பார்க்கணும். 0, 3 வந்து ஏற்கனவே எழுதியிருக்கோமா, எழுதியிருக்கோம், அதனால் எழுதக்கூடாது. 0, 5 எழுதியிருக்கிறோமா, எழுதலை, அப்போ எழுதணும். 0, 5 அடுத்து 1, 3 1, 3 எழுதியிருக்கோம். 1, 3 1, 3 எழுதியிருக்கோம். ஸோ அது எழுதக்கூடாது. 1, 5 எழுதலை, அப்போ எழுதியாச்சு. இப்போ வந்து ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுவும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அதே மாதிரி 0, 2, 0, 3, 0, 4 1, 2, 1, 3, 1, 4, 0, 5, 1, 5 அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிஞ்சது. அது நான் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏ இன்ட்டு பி
A into B intersection C is equal to A into B intersection A into C. அப்போ அதை நம்ம எழுதிக்கிடுவோம். ரெண்டாவது கேட்டது இந்த எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A into B intersection C. அதை எழுதிக்கிடணும். எப்பவுமே ப்ராக்கெட் உள்ளதை முதல்ல கண்டுபிடிச்சிடணும். B intersection C கண்டுபிடிச்சிட்டோன்னா B intersection C என்னது? B 2 3 4 C 3 5. ரெண்டுக்கு பொதுவாக என்ன இருக்குது? அதான் இன்டர்செக்ஷன், அதான் 3. B intersection C எழுதியாச்சு. A into B intersection C என்னது? ஏயும் B intersection Cயும் சேர்த்து எழுதணும். A into B intersection C. அப்போ A வந்து என்னது? 0 1 இன்ட்டு இந்த 3. அப்போது 0 3 1 3. இதான் ஆன்சர். நம்ம இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும். A into B intersection A into C. அப்போ ஃபஸ்ட்டு A into B கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் A into C கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு பொதுவாக உள்ளதை எழுதிடணும். சரியா? இப்போது A into B கண்டுபிடிப்போம். A into B கண்டுபிடிக்கணும்னா இந்த இருக்குது, எங்கே இருக்குது, சாரி இந்த இருக்குது. A into B இந்த ரெண்டே பார்க்கணும். இந்த ரெண்டே பார்க்கும்போது பாருங்கள், 0 2 0 3 1 2 சாரி 0 4 அப்புறம் 1 2 1 3 1 4 எழுதியாச்சு. A into B. இப்போ A into C, இந்த இடத்துல ஏயும் சியும் பெருக்கணும். 0 3 0 5 1 3 1 5 0 3 0 5 1 3 1 5 எழுதியாச்சு. இனிமேல் இந்த ரெண்டுக்கு பொதுவாக உள்ளதை எடுக்கணும். A into Bக்கும் A into Cக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளதை எடுக்கணும். பொதுவாக உள்ளது குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள், நானே ஏற்கனவே 0 3 1 3 அதுதான் பொதுவாக உள்ளது. இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டையும் பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒன்றா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சோம்? A into B intersection C இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0 3 1 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இது வந்து A into B intersection A into C. இது என்னது? 0 3 1 3. ஸோ டேலி ஆகிட்டு, ப்ரூவ்டு. அப்புறம் மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? A union B into C is equal to A into C union B A into C. B into C. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிடணும். ABC நான் திரும்ப எழுதியிருக்கிறேன், நான் அந்த பக்கம் இருக்கிறனால எழுதியிருக்கிறேன். A union B. A union Bனா ஏயும் பியும் சேர்க்கணும். 0 1 2 3 4 அப்படி சேர்த்து எழுதிட வேண்டியதான். இனிமேல் A union B into C. அப்போது சியை சேர்த்து எழுதிடணும். சி எத்தனை? 2 5. அப்போது 0 2 3 5 இருக்குது. 0 3 0 5 1 3 1 5 3 3 3 3 5 4 3 4 5 எழுதியாச்சா? அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்துடணும். A into C யூனியன் B into C. அப்போ ஃபஸ்ட்டு A into C எழுதிக்கிட்டோம். A into Cனா 0 1ஐயும் 2 3 5ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும்னா அதே மாதிரி தான் எழுதிக்கிட்டோமா? அப்புறம் B into C. B into Cனா 2 3 4 3 5 அதை எழுதிக்கிடணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை எழுதுறது அப்படின்னு எழுதிக்கணும். இம்மா அதை என்ன செஞ்சிடணும்? A into C யூனியன் B into C. அப்போது ரெண்டையும் என்ன செஞ்சிடணும்? சேர்த்துடணும். சேர்க்கும்போது ஏற்கனவே ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதை விட்டுறணும். 0 3 0 5 1 3 1 5 0 3 0 5 1 3 1 5 இனிமேல் ரிப்பீட்டடாக இருந்திருக்கு. 0 3 வந்திருக்கு, அதை விட்டுறணும். அப்புறம் 2 5 3 3 அதெல்லாம் வரலை. 3 5 அதெல்லாம் வரலை. சரியா? வராத ஃபுல்லாக நம்ம எழுதிக்கணும். 4 3 4 5 எழுதிக்கணும். இப்போது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் டேலி பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பாருங்கள்? A union B into C. ரைட் ஹேண்ட் சைடு A into C யூனியன் B into C. ரெண்டு ஒன்று போல் இருக்கா? இது ஒன்று ஆன்சர் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்று போல் இருக்கலாம். அப்போ வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிஞ்சுதா? இது கொஞ்சம் பெரிய கணக்கு. இதான ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால திரும்ப நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்கள் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட்டடாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? 3 டேலி ஆகிட்டு அதான் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா
திரும்பவும் நான் சொல்லித்தரேன். நான் அவ்வளோ கணக்கு உங்களுக்கு நடத்திடுவேன். ரிப்பீட்டடாக வர கணக்கு மட்டும் நான் விட்டுருவேன். திரும்ப ஒரே மாடலில் நான் வேறு நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் நான் விட்டுருவேன். மற்றபடி எல்லா மாடலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூம்மா.